சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. ஓபிஎஸ் உடன் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி, குறிப்பாக அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், இதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான அதிமுகவுக்கு சாதகமான தீர்வை கொடுக்க போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே செல்ல போகிறார்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே அதிமுக மிகப்பெரிய ஒரு சிக்கல்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் சிபிஎஸ் உடைய சண்டையை எடுத்துக்கலாமே. அவர்கள் கட்சியில் பிரிந்து சென்றதே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடத்தையும் கட்சியுடைய தோல்வியும் பார்த்தீங்கன்னா உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலை குறித்து தேர்தல் பணிக்காக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியலாம் அறிவித்திருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மூத்த முக்கிய அமைச்சர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக யாரோட பேர்லாம் அதில் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்கியமான அமைச்சராக இருந்த நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள், அப்புறம் காமராஜர் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், இது போல் நிறைய விதமான முக்கிய மூத்த அமைச்சர்கள் பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெறவில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் அதுக்கப்புறம் தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் பன்னீர்செல்வம் அடிக்க செல்லலாம் அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது. ஏன்னா கட்சியில் ஒரு இடமும் இல்லைன்னா வேற என்ன பண்ணுறது, அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுகிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டும். இது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே தெரியும் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வேலுமணி, ஜெயக்குமார் அவர்கள்லாம் சரிங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் கட்சியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது. ஆனால் இவர்கள் எடப்பாடிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது செயல்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிறது. பார்ப்போம் இது எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணிவை அதிமுகவிற்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு நிறைய விதமான ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.